ஆப் ஏத்திட்டீங்களா எம்எல்ஓடி? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். தேங்க்யூ குமார் ப்ரோ. அடாடா உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இந்த இடத்துல பாரு OnePlus Nord Buds 3 அப்படிங்கிற அந்த கிளாசிக்கான அந்த பேக்கேஜிங், நார்டு பட்ஸ்க்கான பேக்கேஜிங், அந்த ப்ளூ வித் பிளாக் ஹார்மோனிக் கிரே கலர். சரியா? ஜூலை 2025 தான் பேக் பண்ணிருக்காங்க. 2799 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. பட் 2000 ரூபாய் கிடைக்குது. 2000 ரூபாய் கிடைக்குது ஆஃபர்லாம் வரும்போது. சில சமயம் 1800 இது இருந்தது. 3 ப்ரோவே 2000 ரூபாய் கிடைச்சது. அந்த அளவு பிரைஸ் வந்து கம்மியாக கிடைக்குது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பேர் ஆஃப் இயர்பட்ஸ், ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் டீடைல்ஸ்லாம் போட்டுருக்கு. பிராண்ட் ஸ்டிக்கர்லாம் வேற இருக்கா? ஏய், அந்த OnePlus நெவர் செட்டில் ஸ்டிக்கர். சரி, சோ இதுல வந்து மீதி பேப்பர் ஒர்க்ஸ், அங்க புக்லெட்ஸ்லாம் இருக்கும், நமக்கே தெரியாதா? அந்த யூசர் மேனுவல் அதெல்லாம் இருக்கும். கேபிள்ல இருந்து எல்லாமே. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆமா. ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் Nord Buds 3 Pro நான் ஆல்ரெடி யூஸ் பண்றதுனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் இன் டிசைன் அண்ட் ஃபினிஷ் எல்லாத்துலயும். ஓகே. எந்த ஏரியால மட்டும் சேஞ்ச் இருக்கும்னா கால் குவாலிட்டியில மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுல எக்ஸ்ட்ரா மைக் இருக்கோ? ஆமா. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே ஐடென்டிக்கல். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், பேரிங் மோட் கொண்டு போகணும்ல. ஓகே. இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கீழே பிடிச்சி இப்படி ஹோல்ட் பண்ணேன்னா பேஸ்மெண்ட்ஸ் கூட அதாங்க Nord Buds 3 Pro தான் போல. 100%. ஆமாம். என்னடா ரெண்டு பேருமே சேம் தானா அப்படின்னு கேட்குற லட்சணத்தில் இருக்கும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள எம்எல்ஓடி வந்து நம்ம வேற ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஓப்போ. எனக்கு இது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்டா. எப்பயுமே எனக்கு Nord Buds எந்த விதத்தில் பிடிக்கும்னா, ஏஎன்சியா? ஏஎன்சி இல்லை, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல தான் இருக்கு. அதுக்கு ஏஎன்சி இல்லைல்ல? இருக்கு. ஓ, நான் இதில் ஏஎன்சிலாம் கிடையாது நினச்சிருக்கேன். இல்லை அதெல்லாம் இருக்கு. எனக்கு வந்து இப்போ என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். எப்பயுமே இந்த Nord Buds 3 சீரிஸ் போனால் செம்ம கம்ஃபர்டபுள், செம்ம லைட் வெயிட்டு, 46 கிராம் தாங்க மொத்தமாகவே. சூப்பர் ஃபிட்டுங்க. ஸோ அதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நான் அப்படியே யூஐ இந்த காட்டுறேன் பாருங்களேன். ஸோ யூஐக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டாச்சு. 2 மட்டுமே 70% இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தானே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் தலைவன் வந்து ஹைபர்னேஷனில் தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ வெளில எடுத்தாச்சு. அண்ட் இங்கே சவுண்ட் மாஸ்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம போவோம். அதான் முக்கியம். டியூவல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ மல்டிபிள் டிவைஸில் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணலாம். அண்டு ஃபர்ம்வேர் பொறுத்த வரைக்கும் என்னடா நம்பர் இது 110 110 100. சரி, இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டாப் ப்ளே பாஸ் எப்பயுமே நம்ம எனேபிள் பண்ணிக்கிறது நல்லது தான். ஆனால் யாரெல்லாம் வந்து அடிக்கடி வேர்வை துடைப்பீங்களோ வேலைக்கு ஆகாது. ட்ரிபிள் டேப் பண்ணால் ப்ரீவியஸு, டச் அண்ட் ஹோல்டுனா நாய்ஸ் கேன்சலேஷன் அதெல்லாம். இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ண முடியல, லாங் டச் அண்ட் ஹோல்டுன்னு இருக்கும். அது வந்து ரைட் சைட்னா வால்யூம் அப், லெஃப்ட் சைட்னா வால்யூம் டவுன். ஆமாம், இதில் எப்பயுமே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது வந்து டிசேபிள்டாக இருக்கும். நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆப்பு. சரியா? இப்போ இந்த ஆப் உள்ளே திரும்ப நான் போயிட்டு இதை மட்டும் நான் செக் பண்ண நினச்சேன். சவுண்ட் மாஸ்டர் போடு கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குதே. ஏன்னா இப்போலாம் ஒரு இதுக்கு கொடுக்க மாட்டேறாங்க அந்த மூணை மட்டும். அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பேர் வருது. பேஸ் வேவ் கொடுத்துருக்கான். இதுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை டிஃபால்ட்டில் யூஸ் பண்ணால் பேஸ் நல்லா தான் இருக்கும். எப்படியும் குமார் ப்ரோக்கு தாங்க காட்டும். அவர்கிட்ட போய் சேரும்போது வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஐஎம் டெஸ்ட் பண்ணோம் இப்போதான். ஆமாம். ஸோ இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இதுல வந்து அப்படியே ஒரு வைடா டீப் பேஸ் போகுது. அதுல அந்த மாதிரி இல்லை. நம்ம அதான் அதுல சொல்லி. ஆனால் அதில் நாங்கள் சொன்னதே அதுதான். அது வந்து மிட் லெவலில் எல்லாமே மிட்டு அப்படி பேலன்ஸ்டு ஓகே தான், நாட் பேட். செரனைடு வந்து வோக்கல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். பேஸ் நமக்கே தெரியும். இதில் வந்து பேஸ் ரொம்ப டீப் ஆகிடுது. ஏன்னா ஆல்ரெடி அதுவே பேஸு. இது இன்னும் அடிஷ்னலாக பேஸ் இதுவாகுது. நம்ம இதுக்கு போனதுக்கப்புறம் தான் ஹை ஃப்ரீக்வன்சியாக நான் தூக்கி வச்சிருக்கேன்ல, அது நீ வந்து நீ ட்ரை பண்ணிப்பாரு. நீ இப்போ ட்ரை பண்ணிப்பாரு. ஓகே. அதில் வந்து வியர் டிடெக்ஷன் உண்டு, இதில் கிடையாதா? ஓ, ப்ரோவில் வந்து ஏதாவது வித்தியாசம் காட்டணும்ல நாங்கள். இல்லைல்ல. ஆமாம், வியர் டிடெக்ஷன் இல்லை. இந்தா இது வந்து மிட்டாக இருக்குங்க. பிஜிஎம்ல பின்னாடி போயிடுச்சு. பேஸு பெரிய கை தான் போலே. நீங்கள் இது இன்னும் டீப்பாக இருக்குது. அது டீப்பில் பேஸ், இது அதோட டீப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. அதாங்க அந்த பேஸ்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஒரு இதில் வோக்கல்ஸ் முன்னாடி வந்துருச்சு. ஃபிட்டு கூட சூப்பர் தான். தரமான ஃபிட்டு. சரி, இப்போ என்னன்னா ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்க்கு வந்து கண்டிப்பாக லேட்டன்சி இருக்கும். நான் அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஏன்னா இல்லை கேமிங் மோட் உண்டு, எஸ்பிசி ஏஏசி அதெல்லாம் இருக்கும் இதில். இல்லை அது வந்து நார்மல் கோடக். ஓகே, ப்ளூடூத் கோடக் அதெல்லாம் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இருக்கா இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே வெளில வரேண்ணா, ஹே மெலோடி போகிறேண்ணா, கேம் மோட். ஓகே.
ரெடியூஸ் கேம் லேக் ஃபார் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்ப்போம். இப்போ வித்தியாசம் தெரியும்ல. தெரியணும். ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் பட்ஸு ஒன் ப்ளஸ் ஃபோனில் பெட்டராக வேலை செய்யும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுங்க. ஸ்பெஷல் ஆடியோ அந்த மாதிரி விஷயம்லாம் கூட. இருக்கு லேட்டன்சி. அது அப்போ தான் போன தடவை அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், பெருசாக டிஃப்ரென்ஸ் ரொம்பலாம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேமில் தான் லேட்டன்சி எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணுவீங்களே தவிர பிஜிஎம் எல்லாம் வெறுத்து போயிடுவாங்க. ஒரு லேட்டன்சி ஃபீல் ஆகுதுங்க. சரியா? ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு பேசாமல் கேம் மோட்லாம் டிசேபிள் பண்ணிட்டு ஜாலியாக லிசன் பண்ணலாம். கேமிங்லாம் வயர்டு தான். நாய்ஸ் கேன்சலேஷன், ஃபேன் சவுண்ட் கேட்கல. நான் பேசுறது நீ பேசுறது நல்லாவே கேட்குது. எப்படி கேட்குது? ரொம்ப துண்டா காட்டுது. டிரான்ஸ்பரன்சியில் ஃபேன் சவுண்ட் நல்லா கேட்குது. எப்படி இந்த ரொபாட்டிக் வாய்ஸ் வருதா? அப்படிலாம் வரல. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து இப்போ 32 dB NC, ப்ரோவில் வந்து 49. இப்போ வந்து பட்ஸ் 4 வந்துருக்குல்ல, 53. ஸோ அது இன்க்ரீஸ் ஆக அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான், பெரிய அச்சீவ்மெண்ட். ஏஎன்சி வந்து நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் யூஸே பண்ண மாட்டேங்க. டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணுவேன், பிடிச்சி ஹோல்ட் பண்ண. அப்போனா கால்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கும், ரொம்ப மோசமாகவும் இருக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்காது. ஏஎன்சிக்குள்ளே போயிடுச்சு. குமார் ப்ரோக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒன் ப்ளஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அந்த லேட்டன்சி இப்போ ஸ்பெஷல் ஆடியோ அவர் கண்டிப்பாக வந்துடும். ஆமாம், அவருக்கு தான் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அதான் அட்வான்டேஜஸ் பார்ப்பார். பாயிண்ட் பில்ட், ஈகோ சிஸ்டம் அட்வான்டேஜ். சூப்பர். ஸோ வேறு லெவலு. ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் அல்ட்டி, சிங்கிள் டேப்புக்கு அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்படியா இருந்தாலும் இப்போ நடுவில் வந்து கால் குவாலிட்டிக்கு ஆடியோ அட்டாச் பண்ணுவோம், அது பாருங்கள். கண்டிப்பாக ப்ரோ அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் அந்த ஆடியோ நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் நாட் பட் 3 இப்போ தொடர்ந்து பேசுகிறேன். ஆனால் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. நான் இப்போ பேசுகிறதுனால நல்லாவே கேட்குறேன். இந்த பட்ஸ் வந்து எப்படின்னா இன்டோர் கால்ஸ் அண்ட் மியூசிக், அதுக்கு தான். ஆமாம், அவ்வளோதான். அவுட்டோர் கால்ஸுக்குலாம் வந்து அந்த விண்டு நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு, நீங்கள் பேசுகிறது கேட்டுருது. ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து உள்ளே போய்டும். அது ஃபாஸ்ட்வேர் வின்னு, இவன் அதுக்கிட்டலாம் வரவே இல்லை. ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் யாராவது பட்ஸ் 3 யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷமா இல்லாட்டி எவ்வளோ மாசமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்பயோ நானும் நாட் பட்ஸ் 4 அந்த மாதிரி ஏதாவது வரும்னு பார்க்குறேன். ஃபோன் மட்டும் நாட் 5 தாண்டி போக மேசிவ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. பாய்.